சரிம்மா, எனக்கும் ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சு. நான் காலை கட் பண்றேன். லவ் யூமா. லவ் யூ டூ. லவ் யூ அத்தா. லவ் யூ பவி. போன வச்சிடுறேன். அப்பாடா, ஹாப்பியா தான் இருக்காங்க அம்மா. இல்ல சேஃபா தான் இருக்காங்க. ஆமா. போன் பேசுறதுக்கு இவருக்கு வேற இடமே கிடைக்கலையா? இங்கதான் வந்து நிக்கணுமா? ஐயா வணக்கம். வணக்கம்மா. என்னங்க, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நம்ம சம்பந்தியம்மாவோட முகமே சரியில்லை. அவங்க வணக்கம். வாங்க. அவங்க ஏதோ யோசனையிலே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாண்டி, நானும் கவனிச்சேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள கலகலப்பா பேசிக்கிற மாதிரியும் தெரியல. 4-5 பிள்ளைங்க இருந்து கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தி எடுத்திருந்தாலும் இவங்களுக்கு கல்யாணம் பார்க்கறது ஒன்றும் புதுசு இல்ல, ஆர்வம் இல்லாம இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்றாங்க. அவங்க வீட்டுல நடக்கிற முதல் விசேஷம். ஆனா 2 பேர் முகத்திலயும் ஒரு சந்தோஷத்தை காணமே. என்னங்க, ஒருவேளை நம்ம பொண்ண பிடிக்கலையோ, மாப்பிள்ளை தம்பி கட்டாயப்படுத்தினதுனால சம்மதிச்சிருப்பாங்களோ? சம்பந்திய பாக்குறப்ப அப்படி தெரியலையே. சம்பந்தியம்மா தான் மனசுல ஏதோ வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி தெரியுது. இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே தீர விசாரிக்கணுங்க. ஒத்த புள்ளைய பெத்து தங்கம்னு வளர்த்துட்டு இவங்க கிட்ட தவிக்க விட முடியாது. நாளைக்கு என் புள்ள கண்ணை கசக்கிட்டு வந்து நின்னா அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன், பாத்துக்கோங்க. ஏய், அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. நீ இது எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ணிடாத. அப்புறமா ஆளாளுக்கு கண்ணுக்கு அதை வச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க. சரி, இப்ப நான் போய் நாசுக்கா விசாரிக்கிறேன். நீ போய் உன் வேலையை பாருமா. ஓ ஓ வாங்க. என்னடா கற்பகம் கண்ணை கசக்கிட்டு போகுது? முறப்பையன் இருக்கும்போது எங்கிருந்தோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து பொண்ணை கட்டி கொடுத்தா கண்ணை கசக்கித்தானே ஆகணும். என் பையன் செந்தில் வேலனுக்கு உங்க பொண்ணை கொடுங்க, சொந்தம் விட்டு போகாம இருக்குன்னு எவ்வளவோ பேசி பார்த்தேன். கேட்டா தானே? பொண்ணு ஆசைப்பட்டுட்டா நான் என்ன செய்ய முடியும்னு வியாக்கியானம் பேசுறான். செந்தில் இல்லைனாலும் பரவாயில்ல, என் மவ முத்து செல்வனையாவது கட்டிக்கலாம்ல. டேய், செந்திலுக்கு என்னடா குறை? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. ஓ மவனை காட்டிலும் படிப்புலயும் சரி அறிவிலையும் சரி சலச்சவன் இல்லாம. சரிண்ணே, விடுனே, நமக்குள்ள எதுக்கு சண்டை? உன் மவனை கட்டினாலும் ஒண்ணுதான், என் மவனை கட்டினாலும் ஒண்ணுதான். அப்படி சொல்லு. ஊருக்குள்ள தலை காட்ட முடியல. ஏன் உங்க மவனை பெரிய வீட்டு குடும்பம் வேண்டான்னு சொன்னாங்கன்னு அவன் கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. கேள்வி கேட்டா பரவாயில்லண்ணே, கேவலப்படுத்துறானுங்க. தம்பி, கற்பகம் கண்ணை கசக்கிட்டு போறத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கல்யாணத்துல ஏதோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது முதல்ல என்னன்னு தெரியணும். சின்னதா ஒரு விஷயம் மாட்டினா போதும், அதை ஊதி பெருசாக்கி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். என்ன சொல்ற? அவ்வளவுதானே? கண்டுபிடிச்சிருவோம். நம்ம பயல்களை விட்டு சம்மந்தியும் சம்மந்தி அம்மாவையும் நோட்டம் விட சொல்லுவோம். ஒரு துரும்பு கிடைச்சாலும் அது நம்ம கரும்பு தானே. சரி வா. நீங்க போயிட்டே இருங்க, நான் வரேன். டேய் அஸ்வின், எப்படா வந்த? எப்படி இருக்க? சித்தி, என்னடா பொண்டாட்டி மட்டும் கூட்டிட்டு வந்திருக்க, அம்மாவை கூட்டிட்டு வரலையா? அம்மா கொஞ்சம் உடம்பு முடியல சித்தி, அதனாலதான் எங்க 2 பேரையும் போக சொன்னாங்க. சரிடா. என்னடா அஸ்வின், எப்ப பாரு செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருக்க? வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடணும் சித்தி. காலையில எந்திரிச்சு வாச தெளிச்சு கோலம் போடுறமோ இல்லையோ, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடணும் சித்தி. புரியுதுங்களா? ஓ, அப்பதான் நம்மளோட ஸ்டேட்டஸ் என்னன்னு எல்லாருக்கும் புரியும். என்ன ஸ்டேட்டஸோ? வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறதா இப்ப குறைச்சலா? மாமா, என்ன இப்படி பேசுறீங்க? வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடணும், Facebookல போட்டோ டாக் பண்ணணும். அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் நம்மள மதிப்பாங்க.
இதெல்லாம் 90s கிட்ஸ்க்கே புரியாது. நீங்களா என்ன டிக்கெட்னே தெரியல. உங்க மாமா எங்களுக்கு புரியும் வேணாம் ஒண்ணும் வேணாம். ஆளை விடுமா. ஏமா பொள்ளாச்சியில இருந்து மாமா வந்திருக்காரு. உன்னதான் பார்க்கணும்னு சொல்றாரு. மாமா போலாம். சரி நீங்க 2 பேரும் போட்டோ எடுங்க. அளவுக்கு பசங்க இருக்காங்களே. நீ செல்ஃபி எடு. ஹே ஹரி சார் கூட போட்டோ எடுக்கணும்னு சொன்னியே. நல்ல வேலை ஞாபகப்படுத்துன. சரி வா போய் எடுக்கலாம். மேடம் சந்தோஷ் கிட்ட பேசிட்டீங்களா? பேசிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹாய் சார், என் பேர் அஸ்வின். இது என் ஒய்ஃப் அகிலா. ஹலோ சார். நாங்க 2 பேரும் உங்களோட பெரிய ஃபேன் சார். உங்க ப்ரோகிராம் ஒண்ணு விடாம மிஸ் பண்ணாம பாப்போம் சார். நீங்க சமைக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே சமையல் மேல பெரிய ஆர்வம் வந்தது சார். சார் எங்க அம்மாலாம் உங்க வீடியோ பார்த்து தான் சார் சமைப்பாங்க. நான் உங்க கூட இருக்கேன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சார். நீங்க தப்பா எடுத்துக்கலனா ஒரு 2 வாரத்தை எங்க அம்மா கிட்ட பேசுறீங்களா சார்? நான் கால் பண்ணி தரேன். என்னாச்சு? இந்த நேரம் பார்த்து டவர் கிடைக்க மாட்டேது. எவ்வளவு நேரம் சார் இங்க இருப்பீங்க? கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். Thank you சார். அம்மா உங்க 2 பேரையும் வெளியே மாமா கூப்பிடுறாரு. சார் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கலாமா? ப்ளீஸ் சார். ப்ளீஸ் எடுங்க. தேங்க் யூ சார். மேம் நீங்களும் வாங்க மேம். நீங்க பரவாயில்ல வாங்க மேம். இல்ல நான் எதுக்கு, நீங்க எடுத்துக்கங்க. பரவாயில்ல வாங்க மேம். ப்ளீஸ் மேம். எதுக்கு நான் ப்ரோ நீங்க ஏன் தனியா நிக்கிறீங்க? நீங்களும் வாங்க. இல்ல பரவாயில்ல. என்ன ப்ரோ, ஹரி சார் ஃபேமிலியோட எடுத்தா எனக்கு பெருமை தானே. நீங்களும் வாங்க. மேடம் கொஞ்சம் ஸ்மைல் பண்றீங்களா? தேங்க்யூ Thank சார். you மேம். அப்பா வாங்கப்பா, வெளியே மாமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க போலாம். தேங்க்ஸ் சார். எஸ் பார்த்தல சூப்பரா இருக்கு. செல்ஃபி வித் செஃப் ஹரி அண்ட் ஃபேமிலின்னு போட்டோன்னு வெச்சுக்கோ Facebookல. லைக்ஸ் அப்படியே அல்ல போகுது. அப்லோட் பண்ணு சீக்கிரம் அப்லோட் பண்ணு. ச்சே, இந்த நேரம் பார்த்து நெட் ஸ்லோவா இருக்கு. ஒருவேளை சிக்னல் இல்லையோ? வேற எங்கயாவது போய் ட்ரை பண்ணலாமா? நீ போய் எங்கயாச்சும் ட்ரை பண்ணு. நான் பாரதிய பார்க்க போகணும். சரி. இன்னைக்கு தேதிக்கு யூடியூப்ல சமைக்கிறவங்க தான் ட்ரெண்டிங்ல இருக்காங்க. ஹரி சார் கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டா அதிகமானவங்க நம்மள ஃபாலோ பண்ணுவாங்க, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க. நெட் இவ்ளோ ஸ்லோவா இருக்கு. மாசம் பிளான மாத்துறாங்களே ஒழிய டவர் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. ச்சே, அப்லோட் ஆகவே ஒரு நாள் ஆகும் போல இருக்கு. என்ன சந்தோஷா? ஹலோ. மச்சான் எப்படா இருக்க? ஏய் ஃபைன்டா. எங்கடா இருக்க? மதுரையில ரிலேட்டிவ் வீட்டு மேரேஜுக்கு வந்திருக்கேன்டா. நீ சென்னையில இருக்கன்னு நினைச்சு நான் ஃபோன் பண்ணேன்டா. நான் இப்ப மும்பைல இருக்கேன்டா. நம்ம மச்சான் ஜாலி ட்ரிப்பா? ஆபீஸ் ஒர்க் தான்டா, ஆனாலும் ஜாலி ட்ரிப் மாதிரி தான். மச்சான் இன்னொரு விஷயம், உங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கார்ல ஷெஃப் ஹரி, அவர் பையனுக்கு தான்டா கல்யாணம். நான் அதுக்கு தான் வந்திருக்கேன். என்னடா காலையில மப்பா? இல்ல அந்த ஆளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல.
இதுல அவரோட பையனுக்கு கல்யாணமா? அஸ்வின், டேய், அவர் கல்யாணத்துக்கு ஏதாவது சமையல் பண்ண வந்திருப்பாரா? நீ பாட்டுக்கு என்னென்னமோ சொல்ற. யாருக்கு கல்யாணம்? நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்கார்ல தி கிரேட் ஷெஃப் ஹரி, அவரோட பையனுக்கு கல்யாணமா. என் ஃப்ரெண்டு சொல்றான். சிரிக்காதடா, சீரியஸா தான் சொல்றேன். அவர் பையனுக்கு தான் கல்யாணம். நான் இங்க அவர் குடும்பத்தோட இருக்கிறத பார்த்துட்டு தானே பேசுறேன். டேய், லூசாடா நீ? அந்த ஆளு ஒரு கட்ட பிரம்மச்சாரிடா. அவருக்கு இந்த குடும்பம் குழந்தைன்னு ஒண்ணுமே கிடையாது. சும்மா ஏதாவது குடிச்சிட்டு உளராத. போன வை. டேய், நான் உண்மையை சொல்றேன், நீ நம்ப மாட்டல? இரு, நான் அவர் கூட எடுத்த செல்ஃபிய அனுப்புறேன், அப்ப நம்புவல நீ? டேய், ரொம்ப நாளாச்சு உன்கிட்ட பேசின்னு நான் உனக்கு ஃபோன் பண்ணா. ஏன்டா தேவையில்லாம அந்த ஆளோட பேரை சொல்லி என்னோட மூட ஸ்பாயில் பண்ற? எனக்கு அவரோட பேரை கேட்டாலே இரிட்டேட் ஆகுது. வைடா போன. டேய் 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 சந்தோஷ், டேய் வெச்சிட்டானா? என்ன? அட பாவி, சொன்னா நம்ப மாட்டேங்கிறான். நம்மள லூசா குடிச்சிருக்கியான்னு வேற கேக்குறான். இனி பேசி பிரயோஜனம் இல்ல, ப்ரூஃப் அனுப்பி வைப்போம், அப்ப தெரியும் யாரு லூசுன்னு. அவனுக்கு நம்ம ஹரிசார் கூட எடுத்த போட்டோவை அனுப்புவோம், அதை பார்த்தா தான் நம்புவான். சிக்னலே இல்ல. டவர் கிடைக்கிற இடமா போயிட்டு சந்தோஷ்க்கு போட்டோ அனுப்புவோம். அப்படியா? சரி சரி, எல்லாம் ரெடியா இருக்குல்ல? நான் புறப்பட்டுலாம்ல? சரி போலாம். அண்ணே, குலதெய்வம் கோயில்ல எல்லாம் ரெடியா இருக்கான், உடனே வர சொல்றாங்க. இப்ப புறப்பட்டா சரியா புறப்படலாம்ப்பா. சம்பந்தி அம்மா, பொண்ண கைய பிடிச்சி கார்ல ஏத்துங்க. சம்பந்தி, நீங்க மாப்பிள்ளைய கைய பிடிச்சி கார்ல ஏத்துங்க. வா உட்கார். இதை கொஞ்சம் புடிங்க. வாமா, போய் உட்கார். வா உட்கார். கொடுங்க. அவ்வளவு ரெடி. சொன்னதெல்லாம் புறப்படலாம்ல? வண்டி எடுப்பா. எல்லாரும் வாங்க வாங்க. வணக்கம் பூசாரி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
எல்லாரும் சீரத்தட்டு எல்லாம் எடுத்துட்டு வந்து சாமி கிட்ட வைங்க. சமந்தியம்மா நீங்க முதல்ல வைங்க. வாங்க சமந்தியம்மா, வந்து உங்க கையால எடுத்து வைங்க. என்ன தாயி எல்லாத்துக்கும் தயங்கற? இப்படி மகாலட்சுமி மாதிரி இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் உன்னை முன்ன நின்னு செய்ய சொல்றோம். அவங்க எதை சரியா செஞ்சிருக்காங்க? இதை செய்யறதுக்கு எல்லாத்துலயுமே ரட்ட சிந்தனை தானே. நான் மட்டும் எடுத்து வைக்கிறத விட நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் எடுத்து வச்சா நல்லா இருக்குமே. புருஷன் பொண்டாட்டி மட்டுமே குடும்பமா இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, எது செஞ்சாலும் சேர்ந்துதான் செய்யணுங்கிற எண்ணத்தோட தான் இருக்காங்க பாருங்க. சம்மந்தி அம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க என் மகளுக்கு மாமியாரா அமைஞ்சதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். வாங்க போமா. இப்படி வைங்கம்மா. ஐயனாரே, இந்த குழந்தைங்க கல்யாணத்தை நீதாயா நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா பாத்துக்கையா. ஐயனாரே. தேவையில்லாம இப்படி ஒரு சிக்கல்ல வந்து மாட்டிக்கிட்டேன். இதனால என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் நடக்காம நீதான் என்னை காப்பாத்தணும். எல்லாரும் சாமி கும்பிட்டுங்க. ஐயனாரே, அகிலத்தை காக்கும் ஐயனாரே, இந்த சின்ன சிறுசுகளுக்கு ஒரு தீங்கும் வராம நீதான் கூட இருந்து காக்கணும் ஐயனாரே. இந்தாங்க, இத பொண்ணோட அப்பா மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளையோட அம்மா பொண்ணுக்கும் போடுங்க. இந்தாங்க சமந்தியம்மா. பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து பொண்ணு மாப்பிள்ளைய சுத்தி கொலவை பாடி கும்மி அடிங்க. நீங்க ரெண்டு பேரும் அவங்கள மாதிரியே எதிர்ல போய் உட்காருங்க. என்ன இது? ஏன் எல்லாரும் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? சம்பந்தி, இதுதான் வளைவி பூட்டு விழா. எங்க கல்யாணத்துல இதுவும் ஒரு சடங்கு. ஆஹா. கேமோட ரூல்ஸ் என்னன்னா, புருஷன் பொண்டாட்டி கையில வளையல் போடணும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எந்த புருஷன் பொண்டாட்டி கையில அதிக வளையல உடைக்காம போடுறாங்களோ அவங்களுக்கு தான் பொண்டாட்டி மேல அதிக பாசம் இருக்கிறதா அர்த்தம். அட என்ன சம்பந்தி பாத்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க வந்து உட்காருங்க. இதெல்லாம் வயசு பிள்ளைங்க செய்யறது, நமக்கு ஒத்து வராது. நாங்களா என்ன வயசு பிள்ளைங்களா? இதான் மாப்பிள்ளை வீட்டு குசும்புங்கிறது.
நியாயமா பார்த்தா இதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டு செலவு. கண்டிப்பா வளையலுக்கு காசு நான் கொடுத்துறேன். மத்தபடி இந்த வளையல் போடுறதெல்லாம் வேண்டாம். அதுதான் அரவிந்தும் பாரதியும் கலந்துக்கிறாங்களே, மாப்பிளையும் பொண்ணையும் நாங்க என்கரேஜ் பண்றோம். சும்மா வெக்கப்படாம வாங்க சம்பந்தி. இதையே டிவியில வளையல மாட்டு மனசை காட்டுன்னு ப்ரோக்ராம் பண்றாங்க. அதுல நம்மள மாதிரி நடுவயசு ஆளுங்க கலந்துகிட்டாதான் நிறைய பேர் பாக்குறாங்களாம். இது இங்க ஒரு வழக்கம் சம்பந்தி. மறுக்காம சம்பந்தி அம்மாவை கூட்டிட்டு வந்து உட்காந்து கையில வளைவிய போடுங்க. வாங்க வாங்க. சரியா 1 நிமிஷம் டைம். அதுக்குள்ள யார் நிறைய வளையல் உடையாம போடுறாங்களோ அவங்க தான் வின்னர். எல்லாரும் ரெடியா இருங்க. இப்ப ஆரம்பிக்கலாம். எங்க சமந்தியை விட நம்ம தாங்க ஜெயிக்கணும். சீக்கிரம் வளையல போடுங்க. போடுறீங்களா அவங்க தான் வின்னர். புரியுதா? சோ சீக்கிரம் போடுங்க. சண்முக மாமா சீக்கிரம் போடுங்க. சீக்கிரம் சீக்கிரம்.